பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் மக்களை சந்தித்து வருகிறார். தொடர்ந்து கோவையின் பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பேசிய சில விஷயங்கள் விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இபிஎஸ் சுற்றுப்பயண தொடக்க விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் முக்கியமானவர்கள் கலந்து கொள்ளாத நிலையில் பாஜக தலைவர்கள் கலந்து கொண்டதும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் கோவையில் மேட்டுப்பாளையத்தில் தன்னுடைய பரப்புரையை முதல் நாள் துவங்கினார். தொடர்ந்து நேற்றைய தினம் வடவழியில் பேசினார். அப்போ பேசுகிறப்போ அவர் திமுகவின் கூட்டணி கட்சிகள் தொடர்பாகவும் இந்து சமய அறநிலையத்துறையில் வரக்கூடிய நிதியை எடுத்து கல்லூரிகள் கல்வி நிலையங்கள் அமைப்பு தொடர்பாகவும் சில விஷயங்களை அவர் பேசியிருந்தார். இது பொதுவழியில் பெரும் விமர்சனத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் நேற்று பரப்புரையின் போது அவர் பேசினது என்ன பார்க்கலாம். கோயில் பணம் இருந்தது, அறநிலையத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. ஏன்னா நான் சொல்லக்கூடாது, என்ன நீங்களே புரிஞ்சுக்க, அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயிலை கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலையத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக நீங்க உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணணும், அந்த கோயில் விரிவுபடுத்த வேண்டும், அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டல. ஏன் அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி நான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்திருக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டுமென்றே திட்டமிட்டு அறநிலையத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் நியாயம்? சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு சதி செயலாத்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க, இது ஏங்க கோயில் அறநிலையத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம்னு சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கண் எப்படி முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். ஏன் அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? நாங்க இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள், அதே போல மருத்துவக் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரியை நாங்கள் திறக்கின்ற பொழுது ஒரு சாதாரண கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூட அரசாங்க நிதியிலிருந்து கட்ட முடியவில்லைன்னா இந்த அரசாங்கம் தேவையா? தேவைங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே போயிட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதா இல்லையா என்று முகவரி இல்லாம இருக்குது. திரு முத்தரசன் அவர்கள், நான் இதுவரைக்கும் யாரையும் குறை சொல்லி பேசுறதே கிடையாது. ஆனா அடிக்கடி திரு ஸ்டாலினுக்கு அடிமையா இருந்து குரல் கொடுத்துட்டு இருக்கார். தமிழக மீட்போம் என்று சொல்றீங்களே, எப்படி மீட்போங்கிறோம்? இந்த தேர்தல் மூலமா தான் மீட்போம். எப்படி மீட்போம்னா தேர்தல் மூலமாக மீட்போம். ஏன்னா கொடுமையான ஆட்சி நடந்து கொண்டிருக்குது, குடும்ப ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றார். வாரிசு அரசுக்கு முற்றுப்பைக்கின்ற தேர்தல். இந்த தமிழ்நாடு ஒரு குடும்பத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தமிழகத்தை மீட்போம், அதுதான் எங்களுடைய லட்சியம். திரு முத்தரசன் அவர்களே, உங்க கட்சி மாதிரி எங்க கட்சி நினைச்சிடாதீங்க. எப்பொழுது பார்த்தாலும் அதிமுக பிரச்சனை இருக்குதுன்னு, பிரச்சனை என்ற பேச்சுக்கே இடமில்ல. பிரச்சனை எங்க இருக்குதுன்னா உங்க கூட்டணியில் தான் இருக்குது. திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியில் தான் பிரச்சனை இருக்கின்றது. அண்மையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் இன்றைக்கு புதுசா வந்திருக்கிறார் திரு சண்முகம் அவர்கள். அவர் அடிக்கடி பேசிவிட்டார், திமுக ஆட்சியில மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல, இப்படியே போயிட்டு இருந்தா தேர்தலில் ஜெயிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவரே வெளியிட்டிருக்கார். நாங்கெல்லாம் ஒன்றாத்தான் இருக்கிறோம், ஆனா உங்களுக்குள்ளதான் கருத்து வேறுபாடு இன்றைக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திரு திருமாவளவன் குறிப்பிடுகிறார், தமிழகத்திலே கூட்டணி ஆட்சி தான் எங்களுடைய கொள்கிறார். அப்படின்னா உள்ள வச்சுக்கிட்டு வெளியுள்ளதான பேசிட்டு இருக்கிறீங்க.
உள்ளுக்குள்ள என்ன, எப்படியாவது கூட்டணி ஆட்சி வரக்கூடாதா அப்படின்னு உள் மனசு சொல்லுது. வெளியில இல்ல இல்ல இப்பெல்லாம் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு அவரே பதில் சொல்றார். இரண்டு கருத்தையும் திருமாவளவனே அவர்களே குறிப்பிடார். நாங்க சொல்லல, அவர் சொன்னதா இங்க சொல்றோம். ஆக உங்க கூட்டணிக்குள்ளதான் மிகப்பெரிய குழப்பம் காணப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் அப்படி இல்லை. திரு இபிஎஸ் அவர்கள் நேற்று பரப்புரையின் போது என்ன பேசியிருந்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். இது தொடர்பாக பல்வேறு தரப்பிலும் விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. ஒருபுறம் பாஜகவின் அடிமையாக தற்பொழுது இபிஎஸ் இல்ல, பாஜகவின் முகமாக பாஜகவே அவராகத்தான் மாறிவிட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. கூட்டணி கட்சிகள் தொடர்பான விமர்சனங்களுக்கு அவர்களுடைய இங்கு வருவதற்கான வாய்ப்புகளை முற்றிலுமாக அதிமுக மறுத்திருக்கிறதா, அதற்கான அந்த டோரையை அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. பொதுவெளியில இது தொடர்பாக என்ன விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது, எதிர்க்கட்சிகள் இது தொடர்பாக என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். அவர்கிட்ட இது தொடர்பான விவரங்களை கேட்டு பெறலாம். ராஜேஷ் வணக்கம். திரு இபிஎஸ் அவர்கள் இந்த பரப்புரையின் போது கூறின விஷயங்கள், அது மட்டும் இல்லாம எதிர்க்கட்சியில கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு. நாமளும் தற்பொழுது கேட்டிருந்தோம். கம்யூனிஸ்டுகளை மட்டும் இல்ல, விசிகாவையுமே அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. இதற்கு எதிர்த்தரப்புல என்ன ரியாக்ஷன் வந்திருக்கு, எப்படி பார்க்கப்படுகிறது பொதுவெளியில? கௌதமி வணக்கம். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 10 மாத காலம் இருக்கும் போது முன்கூட்டியே எதிர்க்கட்சியான அதிமுகவினுடைய தலைமை இபிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கின்றார். எப்படி 2011 காலகட்டத்தில் அப்போதைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் மண்டல மாநாடுகளை போட்டு அதிமுகவினரை பொதுமக்களுடைய கவனத்தை தன் பக்கம் ஈர்த்தாரோ, அதுபோல தற்போதே அதாவது 10 மாதங்களுக்கு முன்கூட்டியே தொடர்ந்து தங்கள் வலிமையாக இருக்கக்கூடிய அந்த கொங்கு மண்டலத்திலிருந்து, குறிப்பாக கோவையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை இபிஎஸ் அவர்கள் தொடங்கி இருக்கின்றார். அதாவது தொடக்கமே ஒரு பாசிட்டிவாக அமைய வேண்டும் என்பதனாலே அவர் கோவையிலிருந்து இந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து கட்சியினர் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் அதிமுகவினுடைய இந்த தேர்தல் வாக்குறுதி என்னவாக இருக்க போகின்றது, ஆளும் கட்சியான திமுக என்னென்ன தவறுகளை செய்து வருகிறது என்பதை மக்கள் மத்தியிலே தேர்தலுக்கு முன்பே பதிய வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இபிஎஸ் இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதிமுகவிற்கு இந்த தொடக்கம் ஒரு வலுவான ஒரு பாசிட்டிவான தொடக்கம் என்று அதிமுகவினர் மத்தியிலே பேசப்படுகிறது. அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் இபிஎஸ் மீது வைக்கப்படுகின்றது. அதாவது அதிமுகவினுடைய அந்த முக்கிய பெல்ட்டாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கும் போது அதில் முக்கிய அமைச்சர்கள் பங்கேற்கவில்லை. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அவர் பங்கேற்கவில்லை. அதே போல KV ராமலிங்கம் பங்கேற்கவில்லை. இது போன்று பல முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்காதது ஒருங்கிணைக்கவில்லையோ சரியாக என்ற ஒரு விஷயத்தையும் சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல முன்பு கள ஆய்வு அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட போது பல மாவட்டங்களில் உட்கட்சி மோதல் வெடித்தது. அந்த உட்கட்சி மோதலுக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய வகையில் இங்க வாங்க என்று சொல்லி தலைமை கழக அலுவலகத்திற்கு அவர்களை அழைத்து அவர்களுக்குள் என்ன பிரச்சனை, எதனால் அவர்கள் மோதிக்கொண்டார்கள் நாம் பார்த்தோம். நேரடியாகவே தூத்துக்குடி, கும்பகோணம், திருச்சி இது போன்ற பல மாவட்டங்களில் உட்கட்சியிலே மாறி மாறி ஒரு தரப்பின் மீது ஒரு தரப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது. அந்த பிரச்சனைகளை சரி செய்யாமலே அவர் தேர்தல் பயணத்தை தொடங்கி விட்டாரோ என்ற ஒரு கேள்வியை, சந்தேகத்தை எழுப்புகின்றார்கள். எனவே அனைத்து நிர்வாகிகளையும் ஒருங்கிணைக்காமல் இவர் தேர்தல் பயணத்தை தொடங்கியது ஏன் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். அதே போல பாஜகவுடன் கூட்டணி வைத்ததிலும் சிலருக்கு மனக்கசப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. உதாரணத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மிகவும் ஆக்டிவாக இருந்தார். ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு அவர் சைலண்ட் மோடுக்கு சென்று விட்டார். அதே போல ராமநாதபுரத்தை சேர்ந்தவரும் முன்னாள் எம்பியும் கூட அவர் சமீபத்திலே ஒரு பேட்டி கொடுத்திருக்கின்றார். பாஜக தமிழ்நாட்டில் காலூன்ற முடியாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இப்படிப்பட்ட உட்கட்சியில் இருந்து கொண்டே கூட்டணியை விமர்சிக்கக்கூடிய இது போன்ற விஷயங்களுக்கும் அவர் ஒரு பதில் சொல்லாமல் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியையும் அதிமுகவை நோக்கி எழுப்புகின்றார்கள். இது ஒரு புறம் என்று சொன்னால், மற்றொரு புறம் இவர் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றது. அதில் திமுகவை விமர்சனம் செய்து பல விஷயங்கள் பேசுகின்றார். தொடர்ந்து ஆளும் அரசு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை பிரச்சனைகள், போதைப் பொருள் நடமாட்டம், இது போன்ற பல விஷயங்களை புள்ளிவிவரங்களோடு அடுக்கி பேசி வருகின்றார். அதே நேரத்தில் சில தேவையற்ற சர்ச்சைக்குரிய டாபிக்களில் சென்று அவர் சிக்கிக் கொள்கிறார் என்றும்
எதிர்க்கட்சி வரிசையிலே அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலே கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது. அதற்கு உதாரணமாக நேற்றைய அவரது பேச்சுக்களை எடுத்து காண்பித்து பலரும் இணையதளத்திலே விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார்கள். அதாவது அறநிலையத்துறையுடைய அந்த கோவில்கள் உண்டியல் காசுகள் முறையாக செலவிடப்படுவதில்லை. பொதுமக்களாகிய நீங்கள் எதற்காக உண்டியலில் கோவிலில் பணம் போடுகிறீர்கள்? அந்த கோவிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும், அந்த கோவிலை இன்னும் நன்றாக பெருக்க வேண்டும், நன்றாக அதனை நல்ல கட்டிடங்கள் கட்டி இன்னும் பக்தர்கள் அதிக அளவில் வந்து செல்வதற்கான வசதிகளை உருவாக்க வேண்டும். அதற்காகத்தானே பக்தர்கள் கோவிலில் உண்டியலில் பணம் போடுகிறார்கள். ஆனால் அந்த பணம் தவறாக செலவிடப்படுகின்றது, கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டி விடுகிறார்கள் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருக்கின்றார். ஒரு திராவிட கட்சியிலிருந்து இப்படி ஒரு குரல் வந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அன்னச்சத்திரம் 1000 செய்வதை விட இங்கு கோவில் கட்டுவதை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்து அறிவித்தல் தான் சிறப்பு என்று பாரதியார் சுட்டி காண்பித்திருக்கிறார் என்றும் மேற்கோள்களை காட்டுகிறார்கள். நம்முடைய அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலே இங்கு கல்விக்கு அதிகமான அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் சராசரி அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உயர்கல்வி படிக்கக்கூடிய அளவு என்பது 2030 30 விழுக்காடு. ஆனால் நாம் தற்போதே 55% கடந்து விட்டோம். அப்படியானால் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருக்கின்றது. மிக சிறந்த கல்வி நிறுவனங்கள், தலை சிறந்த கல்வி எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட கட்சியில் இருந்து கொண்டு கோவில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டலாமா என கேட்பது சரியா? அவர் அறநிலையத்துறை சார்பில் வரக்கூடிய நிதி முறையாக செலவிடப்படுகிறதா, கணக்கு வழக்குகள் சரியாக இருக்கிறதா என்பதை கேள்வி கேட்பதில் தவறில்லை. ஆனால் அதனை கல்வி நிறுவனங்களுக்கு புதிதாக கல்வி கட்டுவதற்கு, கல்லூரிகளை கட்டுவதற்கு பயன்படுத்துவதை விமர்சனம் செய்து பேசுகிறாரே, இது சரியா என்ற ஒரு கேள்வியையும் முன்னெடுக்கின்றார்கள். அதே போல நேற்றைய தினம் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை அவர் மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். ஏற்கனவே அதிமுக திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் அதிமுகவை நோக்கி வரும் என்றுதான் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். ஆனால் நேற்றைய தினம் பேசும்போது கம்யூனிஸ்ட் கட்சியை மிக கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் அடிமையாக மாறிவிட்டார்கள், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஒன்று இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது. திருமாவளவனை பொறுத்தவரையிலே அவருக்கு கூட்டணி ஆட்சி என்பதில் உள்ளே உடன்பாடு இருக்கிறது, ஆனால் வெளியில் பேச மறுக்கிறார். எதற்காக உள்ளொன்றும் புறமொன்றும் பேசுகிறார் என்று வெளிப்படையாகவே விமர்சனம் செய்திருக்கின்றார். அதாவது எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் ஏன் தனித்தனியாக பிரிந்திருக்கிறீர்கள், நீங்கள் அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று அவர்களை ஒற்றுமைப்படுத்துவது போல இபிஎஸ்னுடைய பேச்சு அமைந்து விட்டது. அவர்களை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்கு எடுத்து வருவதற்காக வழி செய்வதாகத்தான் இவர் பேச்சு இருந்திருக்க வேண்டுமே தவிர, இவரை விமர்சிக்கக்கூடிய வகையில், இவருக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அவரது பேச்சு அமையக்கூடாது. ஆனால் அப்போ அவ்வாறு அமைந்து விட்டது என்று அவரது பேச்சுக்களில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய குறைகளையும் சுட்டி காட்டுகிறார்கள். இபிஎஸ் உடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம், அவருடைய இந்த வியூகம் என்பது அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் என்பதை விரிவாக அலச வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 அனைத்து கட்சிகளுக்குமே முக்கியம்தான் என்றாலும் அதிமுகவிற்கு இது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. அதைவிட முக்கியமாக இபிஎஸ்க்கு இது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுக இந்த முறை ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் அவர்கள் ஆட்சியில இருந்திருக்கிறார்கள், அவர்கள் தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரையிலே தொடர்ச்சியாக பல தோல்விகள், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள், இப்படி பல தேர்தல்களை தொடர்ந்து தோல்விகள் மூலமாக சந்தித்து வருகிறார்கள். அதிமுகவை சரிவிலிருந்து மீட்டெடுக்க இந்த வெற்றி என்பது கட்டாயம் தேவைப்படுகின்றது. அதே போல இபிஎஸ் இந்த ஒற்றை தலைமை வந்தால் எல்லாத்தையும் சரி செய்து விடுவேன் என்று அவர் சொல்லி இருந்தார். ஆனால் ஒற்றை தலைமை கிடைத்த பிறகு தொடர்ச்சியாக தோல்விகள் மட்டும்தான் அவருக்கு கிடைக்கிறது என்று உள்கட்சியில் இருப்பவர்களே தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள். இந்த தேர்தலில் அவருக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் அவரது தலைமையே கேள்விக்குள்ளாகும் என்றும் உட்கட்சியிலிருந்து பல்வேறு குரல்கள் எழத் தொடங்கி இருக்கின்றது. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வியூகம் அமைத்து முன்கூட்டியே இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். கோவையை தொடர்ந்து விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார். எனவே தேர்தலுக்கு முன்பு மக்களை சந்தித்து ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காண்பித்தும், கடந்த கால ஆட்சியில் அதிமுக என்னென்ன நன்மைகளை மக்களுக்கு செய்தது, என்னென்ன நலத்திட்டங்களை கொண்டு சென்று சேர்த்திருக்கிறோம் என்பதையெல்லாம் விரிவாக பேச இருக்கின்றார். எனவே அப்படி அவர் பேசும்போது இது போன்ற தவறுகள் இருப்பதையும் எதிர்கட்சி வரிசையில் இருப்பவர்கள், அதாவது ஆளும் தரப்பில் இருப்பவர்களும் அதே போல அரசியல் விமர்சகர்களும் சுட்டி காண்பிக்கிறார்கள்.